ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அண்ட் குரூப் 2 அண்ட் 2Aக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குமாங்க. நான் வேறு பிகினருங்க, எனக்கு A to Zல ஆனாவே எனக்கு தெரியாதுங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ எனக்கு கம்மியான ப்ரைஸில் இது எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். டெய்லியும் கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட்ஸோடு நடத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஈஸியாக மெமரைஸ் பண்ண வச்சுருவோம். ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் உட்காந்து மெனக்கட்டி எழுதி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நானே வேலைக்கு அவதியாக போயிட்டுருக்கேங்க, அதில் எப்படிங்க நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா எல்லாமே உங்களுக்கு நாங்களே எழுதி கொடுத்துருவோம். நீங்கள் அதை உட்காந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? சரிங்க, அப்படி எவ்வளோக்கு தாங்க நீங்கள் பேட்ச் வச்சுருக்கீங்க, அப்படி என்ன அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பேட்ச் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இருக்குது இல்லைங்களா? ஸோ வெறும் தமிழ் மட்டும் நீங்கள் படிக்கணும் இப்போ விருப்பப்பட்டீங்கன்னா 200 தான். என்னோட 200 அப்படி என்ன பெனிஃபிட் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிப்பீங்க, அது அன்னன்னைக்கே நீங்கள் டெஸ்ட் எழுதிடுவீங்க. இப்போ 6ஆம் வகுப்பு படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் 7ஆவதுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதே போல் பக்காவாக உங்களை 100 கொஷினுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டெய்லி வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வீடியோ கிளாஸில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இல்லை ஒரு வேளை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் வந்து ரெக்கார்டட் கிளாஸில் அவைலபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கிறத கொண்டு உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லிடுவோம். ஸோ இது வந்து ஒன்று கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சாதான் அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ உங்களை எழுத வைக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்களே என்ன பண்ணுறோம், உங்களுக்காக உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுறோம், ஷார்ட் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து ஓகேவா தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டெய்லி டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போது புது சமச்சீரில் 6லேருந்து 12 வரையும் உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். பழைய சமச்சீரில் 6லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ ஒரு வகுப்பு முடிஞ்சோடனே டெஸ்ட் இருக்கும். 6லேருந்து 10 புது சமச்சீர் முடிஞ்சோடனே ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும். 11, 12வது முடிச்ச உடனே ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும். பழைய சமச்சீர் 6லேருந்து 10 முடிச்ச உடனே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனையும் சேர்த்து தான் உங்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து கொடுக்க போகிறதா வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் சேர்த்து தான் உங்களுக்கு நாங்கள் 200 கொடுக்குறோம். இதே நீங்கள் நார்மலாக வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 250லேருந்து 500, அதாவது நம்மள மாதிரி ஒரு நார்மலாக சேனல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 250லேருந்து 500 வச்சுக்கோங்க. இதே கொஞ்சம் நல்ல பெரிய சேனல்ஸ், அதாவது இன்ஸ்டியூட்டோட சேனல்ஸ், அல்லாட்டி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பிரான்ச்சுக்கே நீங்கள் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000, 2000 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கிளாஸு, மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு எல்லாமே சேர்த்து 200 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஜிபே நம்பர் வாங்குங்க, பேமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வேறு என்ன நாங்கள் பேட்ச் வச்சுருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னீங்கன்னா, தமிழ் ப்ளஸ் மேக்ஸ்னு ஒரு பேட்ச் இருக்குது. 300 ருபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் வந்து எல்லா பேட்ச்லையுமே எக்ஸாக்டாக அதே மாதிரி தாங்க இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, அப்போ இது கூட நான் 200 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மிச்சம் மேக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நமக்கு ஒரு 800 சம்ஸ் தேவை. ஓகேங்களா? இந்த 800 சம்ஸும் நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். டெய்லி நாங்கள் நடத்துகிறது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் மோரோவர் ஒரு பெரிய விஷயம், நீங்கள் எதையுமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நாங்களே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சார்ஜஸ் தான் என்னதுங்க, 300 ருபீஸ். அந்த எக்ஸ்ட்ரா 100 வந்து இங்கே வருது இல்லைங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச் 500 ருபீஸ். எதுக்காகங்க ப்ளஸ் 200 எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் டெய்லி டெஸ்ட்டுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதுங்க, எனக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நானே கூட ரிவிஷன் பர்பஸ் இல்லைனா வந்து அடுத்து ஃபர்தராக வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நானே பார்த்துக்குவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வேணும், ஒரு டாபிக் முடிச்சிட்டோமா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வேணும், அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் வேணும், அந்த மாதிரி எனக்கு நல்ல த்ரூ அவுட்டாக வந்து சூப்பராக எனக்கு வேணும். அண்ட் வந்து தமிழில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரிவிஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது டெஸ்ட்டுங்க, கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் 500 ருபீஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பியூராக வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ தமிழுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து மேக்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?
இல்லைங்க நான் மேக்ஸில் தான் வீக்கு, தமிழ்லாம் நானே படிச்சுக்குவேன், எனக்கு மேக்ஸ் பேட்ச் மட்டும் இருந்தால் போதும், அதுவும் நல்லா டெப்த்தாக எனக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸ் பேட்ச் வந்து 400 ருபீஸ். என்னங்க இங்கே வந்து 100 வந்துச்சு, இங்கே 200 கூடுச்சு, இங்கே என்னங்க மொத்தமாக 400 இது மட்டும் அப்படின்னா அதுக்கான ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ அந்த மேக்ஸ் பேட்சில் மட்டும் ஒரு 1600 ஒரு 1700 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது எப்படிங்க 1600 1700 எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 கொஷின்ஸ் மட்டும் நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே 800 கொஷின். ஓகேங்களா? ஸோ 21 நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸும் கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 20 கொஷின் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 420+ கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஸ்கூல் புக் நடத்தும் போதே ப்ரீவியஸ் கொஷின் நடத்துவீங்களானா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் தனி வட்டி அப்படிங்கிறது முடிச்சிட்டோன்னா அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போடுறதுங்கிறது ஈஸியான விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு 21 நாள் வந்துச்சு. குறைஞ்சபட்சம் 420, அதிகபட்சம் 500 கொஷின்ஸுங்க. இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கொஷின்ஸ் வந்துடும். ஸோ மொத்தமாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்தே வந்து நமக்கு 1200 சொச்சம் வந்துடுதா, ஒரு 1300 வைங்க. ஏன்னா அதிகபட்சம் 500 கொஷின் வந்துடும்னு சொன்னேன், 1300. ஸோ உங்களோட ரிவிஷன் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் அது இதுன்னு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இருந்து 400 கொஷின்ஸ் வந்துடும். அப்போ எவ்வளோங்க, 1600 1700 கொஷின்ஸ் வந்துடுது இல்லைங்களா? இது அத்தனைக்குமான சொல்யூஷன் PDF ஹேண்ட் ரிட்டனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் PDF வந்து கொடுத்துருவோம். ரெகுலராக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் PDF உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு 400 ருபீஸ் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜான்வரி அதாவது 2025 அந்த ஃபஸ்ட்டு மந்த்துக்குள்ளே நான் ஒரு 125 கொஷினுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸுங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஜாயின் பண்ணலாங்க. கிளாஸஸும் வந்துடும், டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் வந்துடும், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துடும், சொல்யூஷன் PDFஸும் வந்துடும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அஃபோர்டபுளான பேட்ச் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9363138979 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.